மகாராஜா வணக்கம் 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 வணக்கம். இங்க வரணும், இங்க வாங்க. இங்க வரணும். பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. கொலை நடக்கும். மகாராஜா வணக்கம். வாழை குழவையும் தென்னங்குழவையும் பட்டு பட்டு வீயும் குழப்ப ஏங்க வணக்கங்க. நல்லா கிட்ட வந்து வீந்து கும்பிடு. வணக்கங்க. அதுகிட்ட போல நல்லா வாங்க. வா குட்டி வா. ஒரு மகாராஜா விட்டு பிள்ளை எவ்வளவு ஒரு மரியாதையா வணக்கம் கொடுக்குறேன். எந்த மகாராஜா பேசுறீங்களே? புள்ள வளர்ப்பு எனக்கு தெரியும். புள்ளைய வளர்த்தா ஆயா அப்பா எந்த இடத்துல காட்டுறாங்களோ அந்த இடத்துல கை நீட்டுற இடத்துல தாலி கட்டி போகணும். அப்பா அம்மா பேச்சு கேட்காத ஊர் மேல குடும்பத்தை பேசக்கூடாது. நீங்க ஊர் மேல நின்னவெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. நில்லு. அந்த ஊர் மேல போன பாக்குறதுக்கு ஏன் இங்க வந்தீங்க? எனக்கு ஓயில விட்டு வந்தேன். அப்ப அது அமைதியா உட்காந்துருங்க. இந்த என்னடி நாங்க பூஜையில கேக்குறேன். சரி, இந்த மூக்குல ஒழுவுறதுனா இப்பதானா இது வடவம் டி வடவம். அப்பா அப்படியே எடுத்து வானல போட்டு பொரிச்சுக்கிறது. அம்மா டேஸ்டா இருக்கும் தெரியுமா? நக்கி பாருங்க. சீ சீ. ஐயா. சரி மகாராஜா வணக்கம் கொடுத்துட்டேன். ஒரே ஒரு வார்த்தை கேக்குட்டா? நீங்க எந்த ஊரு எந்த நாகையா? ஓ மகாராஜா, ஓ மகாராஜா, எந்த ஊரு எந்த நாகையா? ஏனென்றால் காசிமாபுரி பட்டணம் சென்றும் காசிராஜன் மகளாகிய அம்பாள், அம்பிகை, அம்பாளி என்று சொல்லக்கூடிய 3 பெண்களும் வந்திருக்கக்கூடிய ஒரு ராஜாவுக்கு மரியாதை கொடுக்க கிடையாது, சிமாதானம் கொடுக்கக்கூடிய மற்ற நாட்டார்களுக்கு சொல்லக்கூடாது. அதனால உங்களை கேட்கிறேன், நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க, எந்த நாட்டை சார்ந்தவர்னு சொன்னா போதும். எங்க நாடு ஆமா கொங்கண தேசம். சரி, எங்க அப்பன் பேரு பனங்கொட்டை. சரி, பனங்கொட்டை ராஜன். சரி, என் பேரு புலங்கொட்டை ராஜன். கொட்ட வம்சத்துல உற்பத்தியானவர்களா? சரி, ஒரு காலத்துல நீ எனக்கு அத்தை மாவன், நான் உனக்கு மாமா மாவன். எச்சுமே ஐ லவ் யூ. ஐயோ, இது எனக்கு தெரியாத. உங்க பாட்டியோட பாட்டி எங்க வீட்டுல பிறந்துட்டான் அப்போ அந்த காலத்துல. சரி, நான் உனக்கு மாமா மாவன், நீ எனக்கு அத்தை மாவன். அந்த வழியில அங்க ஒருத்தன் பாக்குறான் பாரு, பண்ணி பிடிக்கிற புண்டாம. அவன் கைத்திலாவது மாலையை போட்டு அத சொந்தமில்ல தெரிஞ்ச விட உனக்கு போடாத வேற இடத்துல போட்டுருவனா? ஒன்னு தூக்கி எண்ணத்துல போடு. மாலைய கிட்ட வலிக்கும். எத்தனை வருஷமா காவா காட்டுறான். வலி ஒரு நாளைக்கு காட்டுறாளா? ஐயா, இந்த முகத்தை வயசுக்கு வந்து இப்படி வச்சுக்கலாம். நான் வீட்டுக்கு சொல்றது கேளுங்க. இது வந்து சுழவரம் என்ன பொதுவா எத்தனை ராஜாக்கள் வந்திருக்காங்க. அப்புறம் அங்க அந்த பக்கம் உட்காந்துட்டாரு, ரொம்ப கோபக்காரரு. ஐயோ, தொட்டு பேசுற சண்டை வந்துருங்க. பண்ணி பிடிக்கிற பொண்டாமா விடிச்சு கால பண்ணி மேய்க்க போயிடுவான். உனக்கு தெரியாது. ஐ லவ் யூ. எனக்கு போடு அடி நீயாச்சு. சொன்னா வருத்தப்பட மாட்டீங்களே? ஒரு கிச்சன் தரேன், இது அது உனக்கு உண்மையான தரேன். இப்போ உன்னை விட வயசுல கொஞ்சம் மூத்தவா என் தங்கச்சி. நான் உனக்கு வயசு எத்தனை? அம்பிகா இருக்கிற உங்க வயசை சொல்லுங்க. எனக்கு 34 முடிஞ்சு 35 தொடங்குது. தப்பா கீஞ்சு போவான். போயம் ஒரு போட்டு கழி போட்டு
ஒரு கிச்சடி என் தங்கச்சி அம்பிகாவ கிட்டன் இல்ல எதா? என் தங்கச்சி அம்பிகா அது அவ உனக்கு ஏத்த வயசு. அப்பா ரேஷன் கடையில முன்ன வந்து இறந்து மெத்தத்தை ஜோடி சீமனை பாருங்க. அது முடிஞ்சு போச்சு கரெக்டா. சரி 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 நல்லா கட்டி பிடிச்சி அப்படியே அப்படி கொடுக்கணும். பருத்திக்கு முக்கு தேய்ப்பம் தெரியுமா? ஆம்பளை பருத்தி கொண்டு பொம்பளை பருத்தில அப்படின்னா தான் காய் நல்லா காய்க்கும். கொஞ்சம் கிராச்சா போச்சுன்னா கோணம் காய் போயிடும். கிச்சு கிட்ட வந்து அட்டி அணைச்சு போஸ்ட் கம்பத்தை பிடிச்சி கொடுக்குற மாதிரி குடுறி. சரி 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 ஒன்னு என்ன சொன்ன முது வீங்க விடும் இங்க சிரிக்கிறான். அப்படியே நீ நீ முத்தம் கொடுக்குறத ஆயிரமா பொத்துன்னு வீணும். அப்படியே தோட்டப்படி ஆயிரமா இப்ப நான் கிச்சு அடிக்கிறேன் பாரு. அப்படியே ஒட்டோட ஒட்ட அடிக்கணும். அப்படியே அப்படி அடிக்கிறான். அப்பா பட்டால கொண்டு ஒரு ரெண்டாவது தங்கச்சி அம்பிகால அனுப்பு. நாங்கெல்லாம் என்ன கேட்டீங்க மந்தரிக்கும் கத்து கொடுக்கலையா? ஒரு நாட்டு ராஜர் பெரியவங்க வந்தாங்கன்னா கீழே விழுந்து மன்னிச்சு நல்லா வணக்கம் ஜனக்கமா வணக்கம்னு சொல்லி உன்னால வீய முடியாது. நடுகுட்டியா அம்பிகை. ஆமா அம்மா எந்த கடையில் அரிசி வாங்கி போடுது? அம்மா ரேஷன் கடையில. ரேஷன் கடை அரிசி துணி எப்படி இருக்கிறா? நீங்க? நாங்க தான் இந்த செட்டியார் கடையில தான் வாங்கிட்டீங்களா? வெள்ளை பண்ணி அரிசி வாங்க. ஆயமா இது தேவலாம பாரு. வெள்ளை பண்ணி அரிசி வாங்குறாங்க. நீ பேசப்படாத அம்பிகை. ஆமா உனக்கு நான் ஒரு வயசு சொந்த அத்தமா. ஆமா நீ எனக்கு மாமன் மகன். திரும்ப ஏன் சுத்தி சுயி பார்த்தா அந்த மாதிரிலாம் எங்க அப்பா அம்மா எங்களை வளர்க்கல. அதனாலதான் ஊர் மேல விட்டு நிக்கிறீங்க 3 பேரும் கம்பத்துல நின்றுட்டு. ஆறுக்கு போடுறதுன்னு திரும்பினா நான் பொண்ணை பார்த்துட்டு தான். அடிப்பீங்களா? அடிக்க கடிப்பீங்களா? கடிக்கணும். திரும்ப என்ன பண்ணுவீங்க? நான் உன்னை பார்க்கணும் சித்தி அடிச்சு. நாட்டுக்கு சுழி பாக்குற மாதிரி நீ காட்டு. சுழி பாக்குறது மேல 1.5 மாயம் கீழே 2.5 மாயம். இது நம்ம குடும்பத்துக்கு ஓகே படாது. இதுக்கு மெத்தலாவே 2 காய்ச்சல் சார்ஜ். நானே மெத்தடா எனக்கு அது பொடுக்குங்க போ அது தடுக்க பொடுக்குங்க எனக்கு வேணாம். அதமா இது எனக்கு ஓகே படுமா? போ குட் மார்னிங் சியோ போ உன் தங்கச்சி அனுப்பு. மகாராஜா தங்கள் பாதத்தில் மல்லிகை
முல்லை இருவாச்சி கோங்கு மந்தார வெற்றிவேறு பாரசாலம் ஆ, என்று சொல்லக்கூடிய 2 குட்டி பல வந்து விதமான மலரை கொண்டு வந்து அம்பாளிகை இன்னும் 16 பெற்று நல்ல பெருமாள் ரெண்டு குட்டி வந்தாலும் அருகட்டை புண்டாம விடுவான் புண்டந்தைக்கு தான் ஓக்கிட்டேன் எப்படி அழகா பண்ணிருப்பாங்க நல்லா இருக்கம்மா நல்லா இருக்குங்க. உனக்கு நான் அர்த்தம் எந்த முறையில எப்படி உங்க பாட்டி வைல அந்த காலத்து வைல அந்த காலத்து வழி நீ எனக்கு மாமா மவ நான் உனக்கு அத்தம் ஆமாவா நல்லதா இருக்கிறீங்க வேணாம் ஏங்க நீ எனக்கு வேணாம் ஐயோ, ஏன் என்ன சொல்லுங்க எனக்கே இது வேணாண்டா மூஞ்சில ஆய்வா இருக்குது விஷயத்த சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இது எனக்கு வேணாம் குச்சிடா எலும்பு இடிக்கும்டா சரி உட்காருங்க நம்மளால வாய்க்க பண்ண முடியாது இது நான் ஒரு சுத்தி வச்சு பார்க்க இது படிக்கும் போதே ஓவர் அடி வாங்கியிருக்க மாட்டேங்குது இது நம்மளுக்கு ஓகேல படாது இத தொட்டுட்டோம் அப்புறம் வேப்பல படம் தான் போடுறோம் நம்மளுக்கு வேணா நீ போ போங்கடி அக்கா எல்லாரும் வந்து உடனே நம்ம தாய்மாமா சாலி வேணா